மனசு மேம் ரொம்ப ஓவர் திங்கிங் ஆகும். எனக்கு ஒன்னும் அதை பத்தி அந்த சூர்யானுக்கு அவன் போன் பண்ணி மிரட்டுனதுல இருந்து அன்னைக்கு கிளாஸ் எல்லாத்துக்கும் அடுத்ததுல இருந்து என்னால நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியல. டிப்ரஷனா இருக்குமா. இன்னைக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆனாலும் பயமா இருக்குமா. வேற அடுத்த வேற ஏதாச்சும் வந்து பண்ணிடுவேன் நானு. அவன் யாரையாச்சும் ஆளை கூட்டிட்டு வந்துருக்காம. நான் விட்டுருங்க இதோட. எதுவும் சொல்ல முடியல. எனக்கு மனசு ரொம்ப சைக்காலஜிக்கலா ரொம்ப மைண்ட் ரொம்ப யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு அது நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால நாளைக்கு காலேஜ் என்னால வருவேனானே தெரியல மேம். எனக்கு காலேஜ் வரவே பயமா இருக்கு மேம். மைண்ட் ஃபுல்லா எனக்கு அந்த ஓவர் திங்கிங்காவே சைக்காலஜிக்கெல்லாம் ஃபுல்லா அதே தான் நினைச்சிருக்கிறேன் மேம். தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஒண்ணு சொல்றேன், அதுக்கு இன்னைக்கு நடந்ததுல இருந்து பஸ்ல ஃபுல்லா ரொம்ப டிப்ரெஷனா என்னென்னமோ தோணுது பண்ணிக்கலாம், செத்து போலாமா. இந்த காலேஜ் வரவே பயமா இருக்கு. பண்ணிக்கலாம் போல இருக்குவேன். என்னதான் நான்லாம் மத்த பசங்க மாதிரி ரொம்ப சொல்லு. பேர் மதன்ங்க. என்னோட சித்தப்பா பையன் தம்பி வந்துங்க காலையில தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாருங்க. காரணம் கல்லூரியில கூட படிக்கிற சக மாணவர்கள் செய்த செயலால காலையில மன உளைச்சல் தாங்காம தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாருங்க. அதுதான் இதுங்க. சூர்யாங்கிற பையன் தான் காரணம்னு சொல்லி ஒரு காணொலியில சொல்லியிருக்கிறாப்புல. அதை வந்து இந்த கவர்மெண்ட்டும் சரிங்க, இந்த போலீஸ் நிர்வாகம் அனைவரும் வந்துங்க ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்குற மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, இது அங்க ஏதோ காம்ப்ரமைசேஷன் லெட்டர் எழுதி எல்லாரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு அனுப்பணும். ஆனா அந்த பையன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டான், மன உளைச்சலால பண்ணிக்கிட்டாங்கிறாங்க. என்ன நடந்த காலையில தெரிஞ்சதுங்க போலீஸுக்கு நியூஸுங்க. சாயந்தரம் ஆச்சுங்க. இவ்வளவு நேரம் பத்தாதுங்களா அவங்களுக்கு? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கல்லூரி நிர்வாகத்துல விசாரிச்சுங்க. என்ன பையனால என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படாதுங்களே? சாயந்தரம் வரைக்கும் தேவைப்படாதுங்களேங்க. பையன் டைப் எப்படிங்களா? ரொம்ப அமைதியான டைப்புங்க. எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாப்ல. ரொம்ப அமைதியான டைப்புங்க. என்ன பிரச்சனை? அதான் கூட படிக்கிற சக மாணவர்கள பிரச்சனை. அதை காணொலியில அவன் கொடுத்துருக்கிற காணொலியில தான் தெரிஞ்சிருக்குதுங்க என்ன ஏது அப்படிங்கிறதுங்க. அந்த காணொலியில என்ன சொல்லி இருந்தாருங்கன்னா, என்னன்னாங்க, நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன், கூட படிக்கிற மாணவர்கள் அவங்க வந்து எல்லாத்துக்கு முன்னாடி என்னை அடிச்சிருக்கிறாப்ல, சூர்யாங்கிற பையன் வந்து பண்ணியிருக்கிறாப்ல அப்படின்னு அந்த காணொலியில இருக்குதுங்க. ஆடியோல இருந்திருக்குது. அந்த ஆடியோல இருந்த நாட்டி அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் இந்த மாதிரி. அதுவும் இன்னைக்கு காலையில தான் எங்களுக்கு கிடைச்சதுங்க கையில. இல்லைன்னா நாங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. முதலே கிடைச்சிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே எல்லாம் இது இன்னும் அதிகமா பண்ணிருக்க முடியும். பிரச்சனை காலேஜ்ல போயிட்டு இருந்தது. அது கொஞ்ச நாளாவே சமீப காலத்துல போயிருக்க மாட்டிருக்குதுங்க. பையன் தரப்புல சொல்லலைங்க. வீட்டுல ஏதாவது அக்கா கிட்ட தான் பகிர்ந்துக்குவா அதிகமா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதாங்க. எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சிருக்குது. அந்த ஆடியோ இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலைங்க. காலேஜ்ல இருந்து ஒன்னும் யாரும் வந்து வீட்டுல பாக்கல, எதுவும் பண்ணல, பேசல, எதுவும் பண்ணல. இப்ப உங்க கோரிக்கை என்னன்னா? எங்க கோரிக்கை என்னங்க, யாரும் நீ போனவங்க திரும்பி வர போறது கிடையாது. இந்த மாதிரி காலேஜ்ல பசங்க இந்த மாதிரி பண்றது வந்து திரும்பி இதுமேல் வந்து அதே மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நிர்வாகம், காலேஜ் நிர்வாகம் பார்த்து கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்கணும்.
நாங்கள் திருப்பூர் நங்கைய என்ற பையனுக்கு நீதி கிடைக்கணும். பையன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். நடந்தது என்னன்னா, எங்கள் தம்பி மகன் திரு சத்யநாராயணன் NGP கலைக்கல்லூரியில் BCom 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். உடன் கூட பயிலும் மாணவர் சூர்யா தன் நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து நேற்று 3ஆம் தேதி கடுமையாக வகுப்பறையிலே தாக்கியுள்ளார். மனமுடைந்த சத்யா மறுநாள் காலை 4ஆம் தேதி விடிய காலையில் தன் வீட்டில் தூக்கிட்டு கொண்டார். தூக்கிடும் முன்னரே தான் இறப்புக்கு என்ன காரணம் என்பதை சுயமாக போனில் ஆடியோ ரெக்கார்ட் செய்து பதிவிட்டு இருக்கிறார். நாங்கள் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம். மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். எங்கள் தம்பி மகன் இறப்புக்கு காரணமான அந்த தம்பி சூர்யாவை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காலேஜ் தரப்பிலிருந்து இன்னும் இதுவரை எதுவும் எங்களை அணுகவில்லை. பேசவில்லை. தம்பி இறந்த கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து இனி ஒரு இந்த சமுதாயத்துல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கை இருக்கணும். மேலும் அந்த தம்பியினுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டதுக்கு அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த நிர்வாகம் எந்த விதமான தொடர்பும் பண்ணல. இதே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. நாங்கள் இதுல கண்டனமாக கூட சொல்றோம். ஒரு பெரிய நிறுவனம் தன்னோட மாணவனுக்கு இப்படி ஒரு கல்லூரியில நடந்திருக்குங்கில எந்த தொடர்புமே தாய் தாப்பனை கூப்பிட்டு பேசலீங்களா, அந்த வருத்தம் எங்களை மிக பெரிய அளவுல பாதிக்கும். எங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது நாங்க வருஷம் இந்த மாதிரி ஏதோ குறைகள் நடந்துட்டே இருக்குது. இந்த அரசாங்கம், அரசு அதிகாரிக, கல்லூரிய நிர்வாகம் இதெல்லாம் நல்லா பண்ணி எங்களுக்கு நல்லது கொடுங்க. எங்க உயிர் உயர்ச்சி திரும்ப கிடைக்குமா? நாங்க எப்படி வளர்த்திருப்போம்? எங்க பிள்ளை நாங்க எப்படி வளர்த்து திரும்ப கிடைக்குமா சார்? கிடைக்குமா? நல்லா படி கொடுங்க, மித்தாளுக்காக படி கொடுங்க. அதுதான் நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சாமி. தம்பி எப்படின்னா அப்படி பேரு எப்படிங்க? தம்பி எப்படி அருமையான பையனுங்க, சொர்க்க தங்க பையன், அருமையான ஆளுங்க, எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறத அருமையான ஆளுங்க பையன், மாட்டாரு பையன். நல்லா பார்த்து இனிமேல் இருக்கிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கங்க சாமி.